இப்போ நாம் ரெகுலராக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை மீறி நம்ம இன்றைக்கி வேறு ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பூவா கோட்டிங் சர்வீசஸ் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறாங்க. ஸோ முதல்ல நாம் இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த தளம் பாருங்கள். ஆக்சுவலி இந்த தளத்தோடைய மொத்த அளவு பார்த்திங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட். இந்த பேரப்பட் வாலோட சேர்த்து 2350 ஸ்கொயர் ஃபீட். இங்கே என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கலவை போட்டு தளம் போடுறதுக்கு சமயத்தில் சரியான கலவையில் தளம் போடாததுனால இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போய் கீழே தர தெரியுது. பார்த்தீங்களா வித்தியாசம் பாருங்கள். இங்கே மேலே இருக்கக்கூடிய தரையெல்லாம் அடிச்சுட்டு போய் இப்படி பொடி பொடியாக ஆயிடுச்சு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, கீழே தெரியக்கூடிய இந்த தரை உங்களுக்கு தண்ணி தேங்கி நின்று கீழே இழுத்து மேலே மொட்டை அந்த சீலிங்கில் சீப்பேஜ் கொடுக்கும். இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மொத்தம் இந்த ஏரியா 1800 ஸ்கொயர் ஃபீட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ முதல்ல அந்த ஏரியாவை க்ளீன் பண்ண சர்ஃபேஸ் க்ளீனிங் ஆரம்பிப்பாங்க. இதோட ப்ராசஸ் என்னங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல்ல சர்ஃபேஸ் க்ளீனிங் ஒரு சைடு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை சிப் பண்ணி, அதாவது இந்த மாதிரி இருக்கிறத சமதளப்படுத்தணும். சிப் பண்ணினா தரையை சிப் பண்ணியில் இந்த மேலே இருக்கக்கூடிய டெப்ரிஸை மட்டும் நீக்க போகிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, நாம் பார்க்கலாம். இப்போ குமாரும் நாகராஜும் இப்போ அதை சிப் பண்ண போகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா மேலாக சிப் பண்ணுவாங்க, தரையை சேதப்படுத்தாமல். இப்போ எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, எப்படி பொடி பொடியாக போகுதுன்னு. இதுதான் இந்த தரையோடைய ப்ராப்ளம். சும்மா ஜஸ்ட் நம்ம பட்டி பிளேட்டில் வச்சு தட்டும் பொழுது பொடி பொடியாக போகுது. அப்போது இதோட கலவையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் நமக்கு கீழே லீக்கேஜ் கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம். இன்னொரு பக்கம் ஏசுராஜா தளத்தை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா தளத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய ஃபிசிக்கல் கண்டாமினேஷன் டெபாசிட் ஆகிருக்கும். இந்த ஏரியாவில் காற்றடிச்சு மண்ணெல்லாம் மேலே பரவி ஃபிசிக்கல் கண்டாமினேஷனும் இந்த இடத்துல பரவி இருக்கும். ஸோ இதை அவர் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தளத்தில் முதல்ல இந்த ரிப்பேரையும் ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணுறதுக்கு கோஆக்சிலேட்டட் ஸ்டெரைன் புட்டடைன் ஒரு ப்ராடக்ட்டு, அது நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ராடக்ட், கோஆக்சிலேட்டட் ஸ்டெரைன் புட்டடைன். இந்த ப்ராடக்டை சிமெண்டியஸ் பவுடரோடு சேர்ந்து கலந்து இதில் நம்ம லேயராக ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸை நாம் படிப்படியாக பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே ஒர்க் முடிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ டெப்ரிஸ் எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இத்தனையும் இதில் உறிஞ்சு வந்தது, இந்த தளத்துலேருந்து உறிஞ்சு வந்தது. இத்தனையுமே இந்த தளத்துலேருந்து உறிஞ்சு வந்த டெப்ரிஸ் தான். இது சிமெண்ட் அப்புறம் கோஆக்சிலேட்டட் ஸ்டெரைன் புட்டடைன் கலவை. இதுதான் தரைக்கு நாம் போட போகிறோம். இதை இப்போ போட்ட ஒரு சாம்பிள் பாருங்கள். இதுதான் தரையில் இப்போ ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ கம்ப்ளீட் ப்ராசஸை கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இந்த இடம் தான் நாம் அந்த செதிலாக இருந்த ஏரியா. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த இடம் நமக்கு ரொம்ப செதிலாக இருந்தது. அதெல்லாம் நம்ம செதுக்கி எடுத்துட்டு இப்போ இதை ஃபில் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லாங்கிலேருந்து பார்த்தா தெரியும். இதை இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், பக்கத்தில் போனால் தெரியும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன இதுவும் ரெஃபரன்ஸும் பாருங்கள். அது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்குன்னு. இது காஞ்சவொன்னே இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம காஞ்சவொன்னே ஃபைனலாக கூட இன்னொரு டைம் பார்க்கலாம். இந்த இடம் பாருங்கள். இப்போ நம்ம அந்த இடத்துல அடையாளமே தரல பாருங்கள். சுத்தமாக கிளியராக புது தர மாதிரி ஆயிடுச்சு. இதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ லைவாக பார்க்கலாம். பாருங்கள், ப்ரெஸ்ஸில் திக் கோட் எடுத்து பண்ணுறாங்க. இப்போ ப்ராடக்ட் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் கோஆக்சிலேட்டட் ஸ்டெரைன் புட்டடைன் வித் சிமெண்டியஸ் மிக்சர். ப்ரெஷ்ஷில் கொஞ்சம் அளவாக நல்லாவே திக்காக எடுத்துக்குவாங்க. எடுத்து ஒரு கோட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் மாறுங்க. பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேப்ஸ் பாருங்கள். இதோட ஃபில்லிங் இதுக்கு பேர் செல்ஃப் லெவலிங்னு சொல்லுவாங்க.
இங்கே இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து இந்த சிமெண்டியஸ் வந்து மிக்ஸ் ஆகி அது அப்படியே போய் அதை கரெக்டாக அந்த லெவல் பண்ணுதுன்னு பாருங்கள். தரை வந்து ஈக்குவல் தரையாக மாறும். திக்னஸ் உங்களுக்கு தெரியும். 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த ஃபஸ்ட் கோட்டை வந்து 3 பேர் 3 ஏரியாவாக பிரித்து கவர் பண்ணுறாங்க. இந்த ஏரியா வந்து ஒருத்தர் யேசுராஜா, இந்த ஏரியா நாகராஜ், இந்த ஏரியா மணி. ஸோ இதை ஃபுல்லாக வந்து இவங்க கவர் பண்ணுறதுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறதுக்கு. இது வந்து கோக்ஸ் லேட்டர் ஸ்ட்ரெயின் புட்டடைன் ஃபினிஷ் பண்ண ஃப்ளோருங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணோன்னே எப்படி தான் இருக்கும். இப்போ நாம் வந்து டாப் கோட்டான அந்த டெரக்கோட்டா, அக்ரிலிக் டெரக்கோட்டா நாம் அடிச்சிட்ருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு சைடு இவங்க அடிச்சிட்ருக்காங்க, செவுத்துக்கு ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் இதுதான் வந்து அக்ரிலிக் டெரக்கோட்டா. இது வந்து வெறும் ஃப்ளோருக்கு மட்டும் போடுற மாதிரி இல்லாமல் இந்த பேஸ்கெட் பால் கிரவுண்ட், டென்னிஸ் கிரவுண்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு, அதுக்கும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ், இதுதான் ப்ராடக்ட்டு. ஸோ டாப் கோட் அடிச்சிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாதி ஃப்ளோர் முடிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் ஃப்ளோர் முடிஞ்சிடும். இதோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் ஃபினிஷ்டு ஃப்ளோரு. அக்ரிலிக் ஃப்ளோர் கோட் ரெட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 2000 ஸ்கொயர் ஃபீட் செவுத்துக்கு தரைக்கு எல்லாம் போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னாக்க கீழே இருக்க ஸ்டார்ட்டே பண்ணுறேன் மக்களே. நம்ம வந்து 2 நாளாக நம்ம இந்த 2450 ஸ்கொயர் ஃபீட் ஒர்க் பண்ணியிருக்கோம். 2 நாளாக தரக்குறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 லேபர் இது யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதில் 60 லிட்டர் டாப் கோட்டும், கீழே வந்து நம்ம இந்த ஸ்டெரைன் புட்டடைன் வந்து ஒரு 25 லிட்டரும், சிமெண்டியஸ் அக்ரிலிக் பவுடர் வந்து ஒரு 100 கிலோவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இதோடைய ஃபைனல் ரிசல்ட். தேங்க்யூ.